ஹாய் வாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட். ஒரு முழு ஆப்பிள், பெரிய சைஸ் பீட்ரூட்டில் பாதி, ஒரு 2 பெரிய கேரட்டு, நான் சின்னதாக இருக்கோம் 3 எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி, பாதி எலுமிச்சம்பழம். என்கிட்ட சின்ன பழமாக இருக்கிறதால நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம், இல்லை லைட்டாக விட்டு அரைங்க. இது நைஸாக மஞ்சதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். முன்னாடியே தண்ணி அதிகமாக விட்டுட்டா சரியாக அரைப்படாது. இப்போ நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். இதை வடிகட்டியில் வடிகட்டுறதை விட துணியில் வடிகட்டுறது ரொம்ப பெஸ்ட்டு. இதில் ஏன்னா சீராக இறங்கும். இதில் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டால் தான் இறங்கும். ஒரு வழியாக வடிகட்டியாச்சு. இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம். இது கூட பாதி லெமனு, கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் லிவருக்கு ரொம்ப நல்லது, அப்புறம் ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ். இப்போ 1 ஸ்பூன் தேன் கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும் இந்த ஜூஸ். இது சில பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு இன்னொரு மெத்தடு, காய்ச்சின பாலை சேர்த்து கலந்துக்கலாம். அதில் லைட்டாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம காய்ச்சின பாலும் லைட்டாக நாட்டு சர்க்கரையும் கலக்கும்போது இதுக்கு தேனும் லெமனும் தேவையே இல்லை. ஏன்னா பால் கலக்கும்போது லெமன் போடக்கூடாது. இப்போது ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் ரெடிங்க. இது உடம்பில் அடிபட்டு நிறைய ரத்தம் போனவங்களுக்கு இதை அடிக்கடி கொடுக்கலாம். நல்லா ரத்தம் உற்பத்தி பண்ணக்கூடியது. அதனால் நீங்களும் அடிக்கடி குடிங்க. வாங்க என் கூட ஜூஸ் டேஸ்ட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அடிக்கடி என்ன மார்னிங்கில் டெய்லியுமே சாப்பிடலாம், அவ்வளோ நல்லது இதில். குடிக்கலாம் வாங்க. வாவ், நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குதுங்க. நான் கூட சுகர் ஆட் பண்ணலையே, நல்லா இருக்காதோன்னு நினச்சேன். செம்மையாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கே இவ்வளோ நல்லாயிருக்கு. செம சூப்பருங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய். திரும்ப ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.